வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்என்டி கேஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2018 மாடல் விற்பனைக்கு உள்ளதுங்க. இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கரோட விற்பனைக்கு இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். இது வந்து மாடல் 2018 மாடலு, 4ஆம் மாதத்து வண்டி. டயர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி இன்ஜினுக்கு இருக்கிறவங்க எல்லாமே வண்டி ரன்னிங் கண்டிஷனில் ஓடிக்கூடிய நிலையில் தான் இருக்குது. பின்னால் உங்களுக்கு வீடியோவும் இணைச்சிருக்கேன், பிரேக்கர் போட்டு எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோவும் இணைச்சிருக்கேன், அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா SMM பிரேக்கர் 430S போட்டிருக்கு. வண்டி ரன்னிங் கண்டிஷனில் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. யாருக்காவது பிரேக்கரோடு வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த வண்டி எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வண்டியில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக்கர் போட்டு ஓட்டும் போது அந்த வெல்டிங் கிராக்குங்கிறது வண்டியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ராக் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு புதுசாக ஒருத்தர் வராரு, லோன் போடுறோம் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்ப கம்மிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசேல் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெடி கேஷ் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா ரெடியாக கொடுத்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஃபைனான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போனீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 10 ஃபைனான்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபைனான்ஸில் கொடுக்குறதே கொஞ்சம் பெரிய விஷயங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வகையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வண்டி தான், பிராண்டடான வண்டி, ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு யாருக்கா ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பர்களே. 18 மாடல் சொல்லிட்டேன். ஓனர் வந்து 2 ஓனருங்க. வண்டி வந்து பண்ணிங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்க வண்டி தான், ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இதனோட விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 லட்சம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துங்க, பேசிக்கலாங்க. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இல்லை, நம்ம வாங்கினா போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். மீதி டீட்டெயில் பேசிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்க நிலையிலேயே வீடியோ போட்டிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அடுத்தது இந்த வண்டி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி 2011 மாடலுங்க. ஜேசிபி 2011 மாடல் விற்பனைக்கு இருக்குது. அதையும் பாருங்கள், யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ரன்னிங் கண்டிஷன் ஓடக்கூடிய வண்டி தான். அடுத்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோவையும் கட்டுறேன். இது வந்து பிரேக்கரோட லைனு, பிரேக்கரோட லைனில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜேசிபி 2011 மாடல். வண்டி பேக் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% கண்டிஷன் இருக்குது. வண்டி ஓடக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மாடல், ஒரு 10 ரூபாய் அனுசரித்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. யாருக்காவது தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்டில் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். ஒரிஜினல் தமிழ்நாடு வண்டி. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி 3DX 2020 12வது மாதம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. நம்ம அடுத்தது அதை பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேக் டயர் புதுசுங்க, ஃப்ரண்ட் டயர் ஒரு 80 பைசா பட்டன் இருக்கும். இன்ஜினு, கீர், கிரவுண்ட் எல்லாமே, பின்புஸ் எல்லாமே வேலை பார்த்து வச்சுருக்காங்க. 28 நம்பருங்க, ஒரே ஓனர். வண்டி தெளிவாகவே இருக்கும், பின்புஸ்லாம் வேலை பார்த்துருக்காங்க. ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 ஹவருக்குள்ளே தான் என்ன பண்ண தான் ஓடி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைனான்ஸ் வசதி ஒரு 24 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2020 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசிங்க, 20 கடைசியெல்லாம் பண்ணியிருக்காங்க. வண்டி தெளிவாகவே இருக்குது. எடுத்திங்கன்னா எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. நார்மலாக சொல்கிற மாதிரி ஃபைனான்ஸ் வசதி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேணுங்கிறது ஆதார் கார்டு, பேன் கார்டு, வீட்டு வரி ரசீது, ஓட்டர் ஐடி, யார் கேரண்டி போகிறாங்களோ அவங்களுக்கு சிவில் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு 23 லட்சம் 24 லட்சம் நம்ம ஃபைனான்ஸ் வசதியாக பண்ணிக்கலாங்க. விலை நிலவரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 950 அனுசரித்து முன்ன பண்ண ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் வண்டி நேரில் பாருங்கள், விலை நிலவரங்கள் நேரில் பார்த்துட்டு முன்ன பண்ண பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இதே மாதிரி வண்டி ஏதாவது கொடுக்குற வண்டி, வாங்குகிற வண்டி, ஜேசிபி வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜேசிபிக்கு ஃபைனான்ஸ் வசதிகள் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. புது வண்டி விலை நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 38 லட்சம் வரைக்கும் நெருங்கிருச்சு. எப்படியும் அடுத்த வருஷம், அதுக்கடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணிடுவாங்க, 40 லட்ச ரூபா பண்ணிடுவாங்க. பட் அந்தளவுக்கு வண்டி சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய வண்டியோட விலை நிலவரங்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வண்டி சென்சார்லாம் சக்ஸஸ் ஆகிறது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பழைய வண்டியோட விலை நிலவரங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. ஆனால் ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியல. ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வண்டி வருதுன்னா அதில் 10 வண்டி கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ 90 வண்டி ஓகே தான், நோ ப்ராப்ளம். இருந்தாலும் வந்து ஒரு 100% புது வண்டி சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பழைய வண்டியோட விலை நிலவரங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு